வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் தனுஷ். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம், இந்த குளம் இருக்குதுல்ல நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து குளம் வந்து அதிகமாக இருக்கும், அது வந்து நம்ம ரேட்டிங் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ எங்க வந்துருவோம்னா என்ன கோயில் இது? அத்திவரதர் கோவில். அத்திவரதரும் சொல்லுவாங்க, வரதராஜரும் சொல்லுவாங்க. அந்த குளத்துக்கு தான் வந்துருக்கிறோம். அப்படியே அதை பாருங்க. அதாவது அத்திவரதர் உள்ள இங்கதான் தூங்கி இருக்கிறார் நான் சொல்றேன். என்னது தூங்கி இருக்கிறார்? ஆமா மச்சான், இது பண்ணி வச்சுக்கிறாங்க பாக்ஸ்ல போட்டு. ஆனா இங்க பாரு, இது பெருசு அப்படியே பயங்கரமா இருக்கு. ஒன்னும் ஒண்ணு மீன் தான் வெளியே வர மாட்டேங்குது. ஆமா வந்தது பாக்கலாம். ஆமா தான், அதுதான் அவங்க பேர் ஒண்ணு ஷார்க்கு நினைக்கிறேன். ஷார்க்கு அதெல்லாம் ஏதோ மீன் எல்லாம் இருக்குது இந்த இதுல எல்லாம். அப்புறம் வந்து தண்ணி வேற லெவலு, தண்ணி பயங்கரமா இருக்குது. இங்கே குளத்துல பார்த்தோம்னா இப்படிதான்டா இருக்கும். வந்து தண்ணியோட கொஞ்சம் பச்சையா இதுவாதான் இருக்கும். நம்ம வந்து டீசெண்டா இருக்குதா அதான் பார்க்கணும். படிக்கட்டு ஓகேவா, செடி கொடி எல்லாமே புதார் மாதிரி இல்லாம நல்லா இருக்குது. இந்த இதுக்கு எவ்வளவு தரலாம் ரேட்டிங்? 10க்கு எவ்வளவு? 10க்கா 5 கொடு போதும். 6 கொடுக்கலாம்டா. 6 கரெக்டா இருக்கும். என்ன ஒண்ணு பொரி எல்லாம் போட முடியாது, போட விட மாட்டேன், உள்ளே போக முடியல. அதுதான் ஒண்ணு பிரச்சனையே. இந்த கோயில் பாத்தீங்கன்னா குதிரை எல்லாம் இருக்குது பாருங்க. குதிரை அழுகுதுடா. நல்லா பாரு, கண்ணு தண்ணி வந்துக்குதுடா. ஏதோ பண்ணிட்டியா நீ? நல்லா தான்டா சாப்பிட்டு இருக்குது. கண்ணை பாடுறா, கண்ணுல ஏதோ தூசி பட்டு இருக்கும். நல்லா ஆனா கொஞ்சம் ஒல்லியா தான் இருக்குது. சும்மா எட்டி மதியம் எப்படி இருக்கும், கையை கச்சிட்டு போதுரா. வேணாண்டோ. குளத்துல பார்த்தா ஆமை இருக்குது, மேல பார்த்தா குதிரை இருக்குது. குளத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆமை சரியா வந்து தலையை காமிச்சுன்னு அப்படியே உள்ள போச்சு. வணக்கம்ல மாப்பிள, வேற லெவல் இது. அதெல்லாம் கைஸ் ஒரு சூப்பரான குளம் வந்து இருக்கிறோம். ஆனா இது ஒரு குளம் தான், நாங்க நம்புறோம். ஆனா பாருங்க வாக்கிங் போலாமா? இது பாருங்க, எல்லாம் பெஞ்சு கிஞ்சி எல்லாம் செட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நிறைய பதாராட்டம் இருக்குது. அப்படி போலாமா? திருவா அப்படியே நடந்து போவோம். இதெல்லாம் குளம்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டான்டா. மரம் வளர்ந்து நல்லா வாழ்ந்து இறந்தே போச்சு, செத்து போச்சு. என்ன ஒரு நல்ல விஷயம்னா தண்ணி இருக்குது உள்ள. நீ போஸ்டர் உள்ள வந்து போஸ்டர், ஆமா போஸ்டர் வேற ஒட்டி வச்சிருக்காங்க எல்லாம். பாருங்க காய் என்ட்ரன்ஸ். மச்சான் குளம் சூப்பரா இருக்குதுல்ல. குளம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தண்ணி அதெல்லாம் இருக்குது. தண்ணிய மொண்டே எடுத்து குடிக்கலாம் மாதிரியே இருக்குது. நீ குடி இருக்கணும்டா குளம்னா. சரி இப்ப சொல்லு, இப்ப சொல்றா. போர்டு போடுறாங்கல்ல, இப்ப சொல்லு. அந்த குளத்துக்கும் இந்த குளத்துக்கும் எவ்வளவு டிஃபரெண்ட், உள்ள எவ்வளவு பாம்பு இருக்குமா என்னான்ட்டு தெரியல. பாட்டுலாம் ஃபுல்லா இதுதான் எல்லாம் இருக்குது. இல்ல ஏதோ குருவி ஏதோ நடுவில் பாத்தியா எவ்வளவு புல்லு. சரிடா, இது எவ்வளவு ரேட்டிங் தருவ? 10 of 0. 0வா? என்னது 10 of 0? சரி, இது வந்து எனக்கு தெரிஞ்சு 1 கொடுக்கலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த குளத்தையாச்சும் கட்டி தண்ணியாச்சும் வச்சிருக்கிறாங்க, அது மட்டும்தான். குளம் மட்டும் தான் இருக்குது. கோவில் எங்கடா இருக்கு தெரியல. சத்தியமா நான் இதோ கோவிலோட குளத்தை அதெல்லாம் நமக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அவ்வளவுதான். சரி அடுத்தடுத்துக்கு போவோம். இந்த கோயில் பேர் சொல்றா. கரெக்ட், எனக்கு வாயில வரல, அதனால ஒன்னும் சொல்ல சொன்னேன். சரி இப்ப வந்து இந்த குளம் பத்தினா வேற லெவல்ல இருக்குது. எங்க கெட்ட நேரம் வந்து பாருங்க. ஆனா இது வேற லெவல்ல இருக்கும். சின்ன குளம் தான். அப்ப புறா அழகா தண்ணி குடிக்குது. அது மாதிரி குடிக்குதா? அது குச்சினாதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் மாதிரி இருக்கா, அது வந்து இருக்காது. இப்பதான் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க மீன் எல்லாம் பெருசு பெருசா இருக்கும். இங்க வந்து ஷார்க். நோ ஷார்க், ஒன்லி கோல்டு. கோல்டு இல்லடா, ஷார்க் தான்டா. அது போடுறா ஒயிட் கலர்ல போது போடுறா. ஆமாண்டா, நிறைய இருக்குது. என்ன ஒண்ணுன்னா, நீங்க வந்து இந்த குளத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு 6 மணிக்கு வாங்க. 5:30 இல்ல 6 மணிக்கு வாங்க. 6 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த குளம் திறந்துருக்குன்னு சொன்னாங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, இங்க சாமி கும்பிடுறவங்களோட காதல் வர கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா முக்கியம். ஓகே கைஸ், இது வந்து ஓரளவு நல்லா இருக்குது. இது வந்து எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்? 10.8 கொடுப்போம். 10.8? பைத்தியமே, படிக்காத தற்குறிப்பேன். 10 தான் இது. அதான் 10 ஸ்டார் 10 தான். அதுக்குள்ள 8 கொடுக்கலாம். கரெக்டா ஸ்டார் வந்து 8 கொடுக்கலாம். ஜம்முன்னு இருக்குது. உட்காந்துன்னு இது மாதிரி பொறி போடுறாங்களோ இல்லையோ, கடலை போடுறாங்க.
அதுதான் ஒண்ணு. அடுத்த இடத்துக்கு போவோம். அது வந்து ஒரு அல்டிமேட்டான இடம் தான். எங்க வந்துரும் பாத்தீங்கன்னா சர்வதீர்த்த குளம். சர்வதீர்த்த குளம். இது வந்து காஞ்சிபுரத்துல இதுதான் பெருசு இருக்குதுலயே. மெயின் குளம்லாம் சின்னதுதான், இது ரொம்ப பெருசு. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து காமாட்சம்ம கோயில் போனோம். என்ன பண்ணா எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி பாத்து மனசு ரொம்ப வலிக்குது. என்ன ஒண்ணுன்னா அது வந்து வேற லெவல்ல இருந்தது. குளம் வந்துன்னா சூப்பரா பராமரிப்பு, அப்புறம் வந்து அப்படியே ஃபால்ஸ் மாரி வேற லெவல்ல இருக்குது. பண்ணிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறான். டேய் நீங்க ரொம்ப பேசாத. வந்து அதுக்கு வந்து எப்படி ரேட்டிங் கொடுக்கலாம்னா 9 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. இதுக்கு வந்து பாடுறா எவ்வளவு எப்படி இருக்குன்னு பாடுறா. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா பதார மாதிரியா இருக்குது. தண்ணி பாத்தீங்கன்னா கிளீனா இருக்குது. அதான் ஒண்ணு பெரிய விஷயமே. தண்ணி பார்த்தா ஓரளவு கிளீனா இருக்குது. ஒரு இடத்துல பிளாஸ்டிக் அந்த மாதிரி போட்டுதான் வச்சிருக்காங்க. திதி குடுறது அதிகமா வருவாங்க. திதிக்கா? ஆமா, திதி வந்து எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்? அதான் நீ சொன்ன மாதிரிதான். அதான் 9 of 10டா. ஓகே கைஸ், இந்த குளம் எல்லாம் பாத்திருப்பீங்க நிறைய. நம்ம காஞ்சிபுரத்துல வந்து குளம் அதிகமா இருக்கும். என்ன ஒண்ணு உள்ள விட மாட்டாங்க. அதான் ஒண்ணு. கோவில் இருந்தா தற்கூரி எல்லாம் இருக்கிறாங்களா, உள்ள போய் குளிப்பானுங்க. அப்புறம் குளிப்பாங்கன்ற பேர்ல கேலி ஆயிடுவானுங்க. நீச்சல் தெரியாது. அதுதான். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அப்படியே நான் ஒன்னு சொல்றேன், எல்லா குளத்தையும் கொஞ்சம் சுத்தம் பண்ண சொல்லுங்க. ரொம்ப கன்றாவி ஆகுது. ஆமா ஆமா. Hola gente, mueve tu cuerpo, haz eso para caldo.